ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புதினா தொகையில் பண்ண போகிறோம். சரிங்களா? புதினா தொகையிலுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து உளுத்தம்பருப்பை நம்ம அதில் வறுத்துக்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு உளுத்தம்பருப்பை இப்போ நம்ம இந்த மாதிரி டைமில் ஒரு பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது புதினா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 துண்டு இஞ்சி, சரிங்களா, அதுவும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கலாம். இப்போது தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறது நம்ம எல்லாமே போட்டாச்சு. புதினா வாசனை ரொம்ப நல்லா வருது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதினா தொகையல். நம்ம வந்து ரசத்துக்கு, லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அப்படியே ஸ்லிம்மில் வைக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன். அதுக்கு தான் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் விழுதாட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் வதக்கும் போதே நம்ம போட்டிருக்கணும். நான் மறந்துட்டேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ கடாயில் போட்டு வதக்கி அப்புறமா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொகையிலுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் போதும். ஏன்னா தொகையிலுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஏன்னா புதினாவை அரைச்சிட்டு நம்ம இதில் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். எதுக்குன்னா நம்ம 2 நாள் ஆனாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கெட்டு போகாது. 2 நாள் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதினா தொகையில் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ எங்கள் வீட்டு ஸ்டைலில். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த புதினா தொகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு லைட்டாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளித்து போட்டுக்கலாம். இல்லைனா வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.